ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலாபக் காதலன் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2006ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா அண்ட் ஹீரோயின் வந்து ரேணுகா மேனன் அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா, ஆர்யா வந்துட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பொண்ணு தான் இந்த ரேணுகா மேனன். அப்ப அவங்கள வந்து பார்க்க போயிருப்பாங்க. பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கல்யாணமும் பண்ணிட்டு வந்துருவாரு. சென்னையில கூட்டிட்டு வந்து வச்சிருப்பாங்க. தனியா ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து அதில தான் 2 பேரும் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தா, அழகான ஒரு லவ்வபிள் லைஃபா வந்து போய்க்கிட்டுருக்கும். இந்த மாரி இருக்கும்போது, அவங்க கிராமத்தில இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்ல இருந்து அதாவது இவங்களுடைய சித்தி பொண்ணு, ஹீரோயினோட சித்தி பொண்ணா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிறக்காக இங்க வருவாங்க. இங்கேயே விட்டுட்டு அக்கா வீட்லயே இருந்து நீ வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தனியா போய் ஹாஸ்டல்லாம் தங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போவாங்க. சரின்னு இவங்களும் 2 பேரும் ஓகே இங்கேயே இருந்துக்கிறட்டும்ன்ற மாரி இருப்பாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அதாவது இவங்க சித்தி பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்யா மேல வந்துட்டு ஒரு மாரி அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சுரும். இவர் கூடவே வாழணும், இவர் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாரி நெனப்பாங்க. தன்னுடைய அக்காவுடைய வாழ்க்கைய கூட இவங்க யோசிச்சு பார்க்காம, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து இருப்பாங்க. இது வந்துட்டு ஆர்யா அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். இவரு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள இக்னோர் பண்ணி போயிட்டே இருப்பாரு. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கடி அதட்டிக்கிட்டே இருப்பாரு. "இங்க பாரு கண்மணி, உன்னோட லிமிட்ட தாண்டி நீ வர்ற" அப்படின்னு சொல்லிட்டுலாம் திட்டுவாரு. இதில பார்த்தீங்கன்னா, ரேணுகா மேனன் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்துரும். அப்ப தன்னுடைய அ லா தன்னுடைய பையன், தன்னுடைய ஒய்ஃப் கூட ஜாலியா இருக்கணும் அந்த மாரி தான் நெனப்பாரு ஆர்யா. இவருக்கு வந்துட்டு என்னதான் தனியா இருந்தா கூட, அந்த பொண்ணுகிட்ட எந்த ஒரு தப்பான ஒரு எண்ணமுமே இவருக்கு வந்து வராது. அந்த மாரி தான் இருக்கும். இவங்களுடைய இந்த மாரி விஷயங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போக போக என்ன பண்ணிருவாங்கன்னா, ஆர்யா போயிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்ட போயிட்டு ஐடியா வந்து கேட்பாரு. இந்த மாரி இந்த பொண்ணு இப்படி பண்ணுது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படி மாரி சொல்லுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில இருக்கக்கூடிய இவங்களுடைய ரிலேஷன்ல ஒருத்தர்ட்ட போயிட்டு, இந்த மாரி நீங்க வந்துட்டு கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஆனா இவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஆர்யாவுக்கே தெரியாம அவர் என்ன பண்ணிருவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்மணிய வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துலலாம் வற்புறுத்த ஆரம்பிச்சுருவாரு. அதாவது பாலியல் சம்மந்தப்பட்டல. அதில என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு, என்ன ஆயிரும்னா, சரி ஓகே அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரலான்ற மாரி ஃபர்ஸ்ட்டு பிரச்சனைகள் போனாலும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. கல்யாணம் நடந்துரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா திருநெல்வேலிக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்மணிங்கிறவங்க. இறந்து போனோனே ஆர்யா அவங்க பொண்ண பையன கூட்டிக்கிட்டு, தன்னோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு அவங்க போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, இவரு தான் காரணம் அவங்க இறந்து போறதுக்கு. ஏன்னா, இவரு சொல்லி தானே போய் கல்யாணம் பண்ணாருன்ற மாரி எல்லாருக்குமே ஆர்யா மேல கோவம் வந்து திரும்பும். வந்து இவர வந்துட்டு அடிக்கலாம் ஆரம்பிச்சுருவாங்க. ஆனாலும் ஆர்யாவுக்கு வந்து நம்மளால தான் இவ இறந்து போயிட்டா. பிடிக்காதவர கல்யாணம் பண்ணனால தான் இறந்து போயிட்டான்ற மாரி, அவரும் ஒரு மாரி குற்ற உணர்ச்சியில வந்து நிப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்புட்ன்னா, ஒரு நார்மலா லைஃப் நடத்திட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில போயிட்டு இடையில போய் புகுந்தா, அவங்களோட லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்றத யோசிக்காம இந்த பொண்ணு பண்ற விஷயம். கடைசியில இவருக்கே வந்துட்டு பின்னாடி பிரச்சனையா வந்து நிக்குது இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.